வர்றதே லேட்டு. வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல இருந்து ராமராஜன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, ராஜ்கிரண் அவர்கள் எனக்கு வாய்ப்பு தரல, அதுக்கு பதிலா நான் தான் அவருக்கு 2 முறை வாய்ப்பு தந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை எதுக்காக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். ராமராஜனுக்கும் ராஜ்கிரனுக்கும் ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து ராமராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில வந்துட்டு பேசியிருப்பாரு. ராஜ்கிரண் அவர்கள் என்னை வச்சு தயாரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு கொடுக்கல, அதுக்கு பதிலா நான் கால் சீட்டு கொடுத்து தயாரிக்க சொன்னேன். அப்பதான் வந்துட்டு எனக்கு வந்து திருமணம் ஆயிருந்துச்சு. டி.கே. போஸோட தயாரிப்புல என்ன விட்டு போகாத அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருந்தேன். டி.கே. போஸும் ராஜ்கிரனும் நண்பர்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. டி.கே. போஸ் வந்துட்டு ராஜ்கிரண் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்தாரு. அப்ப வந்துட்டு ராஜ்கிரண் அவர்கள் சில படங்களுக்கு கடன் வாங்கி வந்துட்டு அவஸ்தைப்படுறதா வந்து சொல்லியிருக்காரு. நீ ஒரு படம் பண்ணி கொடு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ராமராஜன் கிட்ட. அது வந்து ராமராஜன் அவர்கள் சரின்னு சொல்லிட்டு ராசரே உன்ன நம்பி அப்படிங்கிற படத்தை வந்து நடிச்சு கொடுத்திருக்காரு. சீதைக்கே ஒரு ராவணன் தீக்குளிக்க அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்திருக்கும். அந்த ஒரு பாடலை வந்துட்டு ராஜ்கிரண் பாரான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்ல தயங்கினாரு, அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஒரு திரைப்படம் சிறுமலை அப்படிங்கிற ஊர்ல வந்து முடிஞ்சிருக்கும். அப்ப வந்துட்டு ராஜ்கிரண் அவர்கள் எனக்கு வந்து கை கொடுத்தாரு. உங்களோட அடுத்த திரைப்படத்தை இயக்க போறது சிராஜ் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ராஜ்கிரண். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த படத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பெத்த ராசா அப்படி சொல்லிட்டு ஒரு டைட்டில் சொன்னதுக்கு அப்புறமே ராமராஜன் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு இந்த திரைப்படத்துக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துக்கு இளையராஜா வரை இசையமைக்கிறாரா, ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துல பத்திரிகையில வந்து 2 ஹீரோனி வந்து இடம் பெற்றிருக்காங்க. இதை பார்த்த உடனே ராமராஜன் அவர்களுக்கு ஷாக்கிங் ஆயிருக்கு. அப்ப வந்துட்டு சிராஜை வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. திரைப்படத்துல 2 ஹீரோனி வர மாதிரி வந்துட்டு சீன் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதை சொன்ன உடனே ராமராஜனுக்கு பிடிக்கவே இல்லையா. இந்த படத்தோட கதையை கொஞ்சம் மாத்துங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சிராஜ் கிட்ட. அந்த ஒரு திரைப்படத்துக்கு அப்புறம் ராஜ்கிரனும் ராமராஜன் அவர்களும் பெத்தவ மனசு அப்படிங்கிற திரைப்படத்துல இணைஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு திரைப்படத்துல டைரக்டரா ராஜ்கிரண், அதாவது அவரோட பேரை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ராமராஜன் சொல்லும் போது ஸ்டார்டிங்ல தங்கினாரு, அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு ராமராஜன் அவர்கள். அந்த ஒரு திரைப்படத்துல துணை இயக்குனரா வந்துட்டு கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்துட்டு வேலை பார்த்திருப்பாரு. திரைப்படத்துல இயக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அதனால இந்த திரைப்படத்துல இருந்து விலகிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை இயக்குனரா கஸ்தூரிபாய் வந்துட்டு அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. திரைப்படத்துக்கு இளையராஜா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இளையராஜா வந்துட்டு இந்த திரைப்படத்தை எடுத்து முடிங்க, அதுக்கப்புறம் நான் மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை போட்டு காமிச்சா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த திரைப்படத்தை வந்து ராஜ்கிரண் அவர்கள் ரிலீஸ் பண்ணவே வந்துட்டு கிடையாது. எதுக்காக அப்படின்னா, நான் வந்துட்டு மேல வந்துருவேன் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள இது மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ராமராஜன் அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.